மக்களே, செம்மையான ஒரு செய்தியோட தான் நான் உங்களை செஞ்சுருக்கேன். சவுத் இண்டியன் பேங்க் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி, அதில் நீங்கள் 50% மார்க் வாங்கியிருந்தா அதுதான் சூப்பர் நீங்கள்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க. சம்பளம் கை நிறைய சம்பளத்தோடு வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு ஆண்டுதோறும் 4.86 லேக்ஸ்லேருந்து 5 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சம்பளமாக நாங்கள் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் டிவைட் பை 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ டீட்டெயில்ஸாக ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். www.southindianbank.com அப்படின்ற ஒரு வெப்சைட் அட்ரெஸில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஸோ இது என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தான் வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். சவுத் இண்டியன் பேங்க் ஒரு கமர்ஷியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. கடைசி நாள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 22/10/2025. எலிஜிபிலிட்டி 28 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே இது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 33 வயசு வரைக்குமே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. குவாலிஃபிகேஷன் குறைஞ்சபட்சம் 50% நீங்கள் கிராஜுவேஷனில் எடுத்துருக்கணுன்றது எதிர்பார்க்குறாங்க. எந்த கிராஜுவேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, பிஎஸ்சியோ பிபிஏவோ பிஏவோ இல்லை பிடெக்கோ எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் படிக்கிறது நீங்கள் 10th படிச்சிருக்கணும், ஸ்கூல் ஹெச்எஸ்சி முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 1 இயர் ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. டெசிக்னேஷன் நான் சொன்ன மாதிரி ஜூனியர் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பியூராக கான்ட்ராக்ட் பேஸ்டு வேலை தாங்க இது. 3 வருஷம் நீங்கள் இந்த வேலையில் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் இதை ரெனியூ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. கான்ட்ராக்ட் பீரியட் எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம், ரெனுவும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் என்ன அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், கோவா, குஜராத், கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, தெலுங்கானா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. தமிழ்நாடுலேயும் வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது. சரிங்களா? நீங்கள் தமிழில் கட்டாயம் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. சம்பளம் 4.86 லேக்ஸ்லேருந்து 5.04 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. வேறு என்னப்பா ஜென்ரல் டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அஃபிஷியல் டியூட்டி இருக்கணும், இன்சூரன்ஸ் கவரேஜ் உங்களுக்கு கொடுப்போம், அது போக ஸ்டாஃப் லோன் கொடுப்போம், பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிப்பா, இதுக்கு எப்படி செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு ஆன்லைன் மூலிமா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் குரூப் டிஸ்கஷன் இருக்கும், அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ எல்லாம் இருக்கும். இது 3ஐயும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட் ரிமோட் மூலிமா தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட் உங்கள் வீட்டிலையே நீங்கள் இருந்து டெஸ்க்டாப் மூலியமாவோ லேப்டாப் மூலியமாக நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் அங்கே போகணும் அப்படின்ற ஒரு தேவை கூட கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் இங்கே போகிற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 500 ரூபா, இதே எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருந்தால் 200 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் போஸ்ட் பண்ணிடுங்க. போஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி மக்களே. இந்த டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துறேன். இதோட லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கலாம்.